ஹாய் ஹலோ குட் மார்னிங். காலையில் எங்கள் வீட்டில் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் தான் போட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறாங்க இல்லையா, அதனால் இயர்லி மார்னிங்கே எங்கள் வீட்டில் ரெடி ஆயிரும். இது எம்டி தான் இருக்கும் பாருங்கள், உள்ளே ஒன்றும் இல்லை. இப்போ தான் எடுத்து போட்டது, சூடாக இருக்கும். இது பால், பசும்பால் குழந்தைக்கு, பையனுக்கு இப்போ வரைக்கும் கொடுக்குறேன், 5 வயசு வரைக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. புட்டுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் கடலைக்கறி பண்ணணும்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு டிசைட் பண்ணோம். பட் என்ன ஆச்சுன்னா அதை நாங்கள் ஊற போட மறந்துட்டேன். அதனால் சிறுபயிறு கறி பண்ணிட்டாங்க. ஓகே தான், ஏன்னா சிறுபயிறு கறியும் செட்டு தான். நல்லா இருக்காங்களா? கூடவே பப்படம் இல்லைன்னா எப்படி பாக்ஸ் நிற்க மாதிரி இருக்கா பாருங்கள். 4 வறுத்து போட்டிருப்பாங்க. ஏன்னா காலையிலேயே டிஃபனுக்கு ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் செஞ்சாங்களா, சரி ஆளுக்கு ஒன்று நைட்டு கணக்கு பண்ணி 4 வச்சுருக்காங்க மாமியார். ஏன்னா இப்போல்லாம் எங்கள் வீட்டில் பப்படத்துக்கு பஞ்சம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சுடு தண்ணி, சுக்கு வெல்லம், அதில் வந்துட்டு வேரெல்லாம் போட்டிருக்காங்க. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. வழக்கம் போல் ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாங்கனாவே மேலே வந்து வழி அனுப்புறது ஒரு பழக்கம் எனக்கு, அது பிகினிங்லேருந்தே இருக்குது. ஸோ ஹஸ்பண்ட் வந்துட்டு வழக்கம் போல் கார் கவரெல்லாம் எடுக்கிறாங்க. எப்போவுமே நான் மேலே நிற்பேனா, அதனால் என்னை பார்ப்பாங்க. இன்றைக்கி விளக்கேற்றினது எங்கள் மூத்தார் தான். ஏன்னா அவர் ஜெயிச்சந்திரன் போயிட்டு வரும்போது அந்த சாம்பிராணி ஊதுவத்தியில் வாங்கிட்டு வந்தார். அதனால் அவரே வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஏற்றிட்டு போனார். நல்ல காற்று ஆளை தூக்கிட்டு போகுது. ஹஸ்பண்டுக்கு காற்று வந்து மணி இப்போ கரெக்டாக 11:30 அதுக்கு மேலே தான் இருக்கும். வழக்கம் போல் துணிகளை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், காய போடணும். இது வந்து மதியா காயப்பொடி. குழந்தைக்கு வந்துட்டு 6 மாதம் முடிஞ்சதும் இதை நல்லா பொடிச்சிட்டு அரைச்சிட்டு கொடுக்கணும். இது லிக்விட் மாதிரி இருக்கும், அதனால் இப்போ ரெடி பண்ணுறோம். நாங்கள் காய வைக்கிறோம் காயப்பொடியை வெயிலில். பாருங்கள், மல்லிகைப்பூ நிறைய இன்றைக்கி பூத்துருக்கு. இது இருக்குது, இது ஒன்று இருக்கார், அப்புறம் இங்கே ஒன்று இருக்கார், அப்புறம் நித்திய மல்லியில் கொஞ்சம் கொஞ்சம் மொட்டு விட்டுருக்கு. இங்கே பாருங்கள், கத்திரிக்காய். குப்பை வண்டி இப்போ தான் வந்துட்டு போதா, சரி சொல்லிவிட்டு குப்பையை கீழே போய் கொண்டு போய் போட்டுட்டு வரேன். காஞ்ச மிளகா ஒன்று பழுத்து போச்சு. இதெல்லாம் நாங்கள் மிளகா வாங்கி அரைச்சோம் இல்லையா, அன்றைக்கி இருந்த விலையை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டது. அது ஆனால் வளருது. இதுக்கு ஒன்றும் நாங்கள் பெருசாக எஃபெக்ட் எடுக்கலை. நாங்கள் லன்ச் டைம், குழம்பெல்லாம் வச்சாச்சு, பொரியல் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது உருளைக்கிழங்கு உப்பேரி, உருளைக்கிழங்கு பொரியல். நம்ம அதில் உப்பேரி எங்கள் மாமியார் சொல்லி நானும் அதே சொல்லுறேன். இது ஒன்றுமே இல்லைங்க, வெறும் நான் கட் பண்ணி கொடுத்துருந்தேன்னா அப்போது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு வழக்கம்போல் எங்கள் மாமியார் போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு போயிட்டாங்க. அது அடி பிடிச்சிருக்கா இல்லையான்னு வந்து திறந்து பார்க்குறேன். லைட்டாக அடி பிடிச்சிருந்தது. அப்படியே கொஞ்சம் கிளறி வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு போயிடுவேன். இன்றைக்கி பொரியல் பார்த்திங்கன்னா பாவக்காய். எங்கள் மாமியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம்ஸு. இதை நாடன் காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காய் தான் பார்த்து வாங்கினாங்க அன்றைக்கி வெஜிடபிள்ஸ் வாங்கும்போது. எங்கள் மூத்தாருக்கும் எங்கள் மாமியாருக்கு மட்டும்தான். சுத்தமாக நான் அது தொடக்கூட மாட்டேன். மற்ற ஏதாவது கம்பல் பண்ணுவாங்க, இதெல்லாம் நான் தொட மாட்டேன்னு விட்டுருவாங்க. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க இல்லையா, அதனால் அவங்க 2 பேருக்கு மட்டும்தான். எனக்கு தான் உருளைக்கிழங்கு உப்பேரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், சாம்பார். இதை அரைச்சி விட்ட சாம்பார் சொல்லுவாங்க இல்லையா, அந்த குழம்பு. சட்டி ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, சரி குக்கர் ஃபுல்லாக. நாளைக்கு மதியத்துக்கும் சேர்த்து இன்றைக்கே வச்சுட்டாங்க. பாதி அப்படியே எடுத்து வச்சுருவாங்க கைப்படாமல். இதில் என்னென்ன காய் போட்டிருக்காங்கன்னா முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, பூசணிக்காய், பாவக்காய். பிடிக்காத காய் பாவக்காய், அதுவும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? பாவக்காய் சைடில் முள்ளங்கி வர. மற்ற காய்லாம் ஓகே தான், ஆனால் பாவக்காய் கூட சாம்பாரில் போட்டுட்டாங்க. பரவாயில்ல, பெரியவங்க எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க. அப்படியே மூடி வச்சுருவோம். எங்கள் மாமியார் வந்துட்டாங்க கிச்சனுக்கு.
பாருங்கள் அது திறக்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சொன்னாலும். ஆனாலும் அப்போ கூட அவங்க அந்த சின்னதில் தான் செய்வாங்க. அவங்களுக்கு இந்த சொப்பு சாமான் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் எங்கள் மாமியாருக்கு. சூடாக இருக்குது பார்த்துக்கோங்க. எங்கள் மாமியாருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். எங்கள் மாமியாருக்கு இன்றைக்கி நல்ல மூடு. ஏன்னா காலையிலேருந்து நல்லபடியாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஊர் கதைலாம் எங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் அதை கேட்டுகிட்டு இருந்தேன். ஊரில் நடந்த எல்லா விஷயங்களும் என்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் மூத்தார் எங்கள் மாமியாரெல்லாம் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. மூத்தார் சும்மா சண்டைக்கு இழுத்துட்டு இருந்தார். அது வம்படி பண்ணுவாங்க இல்லையா, நல்லா இருந்துச்சு அதெல்லாம். எங்கள் மாமியார் குலுங்கி சிரிச்சிட்டு இருந்தாங்க. இதோட அவங்க வேலை முடிஞ்சிடுச்சு, போயிட்டாங்க. சாப்பாடு சுட சுட சாப்பாடு ரெடி ஆகிருக்கு. இப்போ தான் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. சாப்பாட்டு வேலை ஆளுக்கு ஒரு வேலை கடன்னு நடக்குது. இன்றைக்கி ஹஸ்பண்ட் இல்லை, வீட்டில் ஆஃபீஸ் போயிட்டாங்க இல்லையா. சாப்பாடும் சரி. அப்பளம் இருக்குங்களா. இன்றைக்கி வந்து சாப்பாடு சாம்பார் காய் எல்லாமே இருக்குது வீட்டில். பொரியல் மாமியாரை ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேலே நீ பார்த்து முடிச்சுக்கோமா அப்படின்ட்டாங்க. அவங்க போய் படுக்க போயிட்டாங்க. இதை ஒன்றுமே பண்ணலைங்க. உருளைக்கிழங்கு கட் பண்ணி கொடுத்துருந்தேன். அது மசாலாவும் மஞ்சளும் உப்பும் போட்டு அப்படியே மூடி வச்சுருந்தாங்க. அவ்வளோதான், அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம். கொஞ்சம் இது சின்ன கடாய்ங்கெல்லாம். இப்போ மேலே எதுக்கு மறுபடியும் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. காலையில் சொல்லியிருந்தாலே காயப்பொடி காய வச்சுருக்கேன்னு அது இருக்குங்களா, அதை எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். கொண்டு போடணும், வெயிலில் காஞ்சது போதும்னு சொல்லிட்டாங்க. மல்லிகைப்பூ இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. நான் அதை நாளைக்கு வீடியோவில் சொல்லுறேன். ஏன்னிட்டு மல்லிகைப்பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரேராக தான், நான் கேட்டால் வாங்கி கொடுப்பாங்க. முன்னாடிலாம் வந்து வீட்டில் தெருவில் விற்றுட்டு வருவாங்கள்ல, அவங்கக்கிட்ட தான் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ரொம்ப நாளாச்சு மல்லிகைப்பூ வச்சு. ஸோ ஒரு விசேஷம் இருக்குது, அதுக்காக வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஹஸ்பண்ட் கிட்ட நான் மல்லிகைப்பூ மட்டும் தாங்க வாங்கிட்டு வர சொன்னேன். அவர் கூடவே முல்லைப்பூவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மல்லி 2 சேரு, முல்லை 1 சேரு சொல்லிட்டு அதை தான் நான் பூ கட்டிக்கிட்டு இருக்கேன். வந்துருச்சுங்க முழம். ஒரு 2.5-3 முழம் கட்டின வரைக்கும் வந்திருக்கு. கொஞ்சம் நம்ம தலைக்கு வைக்கிற மாதிரி தான் நான் கட்டியிருக்கேன். விற்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கிடையாது. கொஞ்சம் அடர்த்தியாக தான் கட்டியிருக்கேன். அப்போ தான் நான் நல்லா பூத்தம் அழகாக இருக்கும். எனக்கு பூ கட்ட தெரியுங்க, நம்புங்க எல்லோரும். எனக்கு பூ கட்டுறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் கட்டாத பூவாக வாங்கிட்டு வர சொன்னேன். ஏன்னா நானே கட்டி வச்சா தான் அது இன்னும் கூட எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். கட்டுறதுக்கு நல்லாவும் இருந்துச்சு. காம்பு நல்லா பெருசாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மல்லிகைப்பூ. முல்லையோடு சேர்த்துருக்காங்க மல்லிகைப்பூ. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தா அடியில் மல்லி இருக்குது. அந்த அக்கா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா ஹஸ்பண்ட் ஓகேன்னுட்டாங்க. நூல் கூட அந்த அக்கா ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்காங்க. எந்த அக்கான்னு தெரியல, நல்லா இருக்கட்டும். வழக்கம் போல் ஈவினிங் தான் ஸ்நாக்ஸ் இருக்கும். அது என்னென்னா இன்றைக்கி ஹஸ்பண்ட் எதுவுமே வாங்கிட்டு வரலையா, அதனால் மூத்தார் என்ன பண்ணிட்டாரு, அவர் வாங்கிட்டு வந்துட்டார். சமோசா வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை தான் எங்கள் மாமியார் பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் 3 பேருக்கு சமோசா, என் பையனுக்கு மட்டுமே பப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை தான் எங்கள் மாமியார் ஷேர் பண்ணுறாங்க. சாஸ் வாங்கிட்டு வந்திருக்காரா? எங்கள் மாமியார் என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் பேசிகிட்ருக்காங்க. மிரர் ஒன்று நான் மீஷோவில் ஆர்ட்ரு போட்டிருந்தேன். இப்போ தான் அந்த அண்ணா கால் பண்ணியிருந்தாங்க. அப்போ வாங்கம்மா அப்படி கீழே அப்படி சொன்னாங்களா. ஸோ அவர் வரதுக்கு முன்னாடி நான் கீழே இறங்கி வந்து நின்றுட்டேன். ஸோ அதை தெரியுதுங்களா, அந்த பைக்கில் தான் வராங்க டெலிவரி பண்ணுறதுக்கு. அந்த அண்ணா எங்கள் வீட்டுக்கு தான் வராங்க. பாருங்கள், இதான் நான் ஆர்ட்ரு போட்டது. கட் பண்ணுறேன். என்னை பார்த்து என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஏதோ இனாக்ரேஷனுக்கு போயிருந்த மாதிரி பண்ணுறியே, வேகமாக பண்ணு அப்படின்னு சொல்லுறாங்க. ப்ராடக்ட் நல்லா இருக்குது. மிரரு 240. என்ன ஒன்றுனா எங்கள் பாத்ரூமுக்கு அது செட் ஆகலை, ரிட்டன் போட்டுட்டேன் நான்.